வணக்கம். நம்ம ரங்கமலைக்கு வந்திருக்கோம். மல்லீஸ்வரர் தரிசனத்தை பார்க்க. இது எங்கே இருக்குன்னா திண்டுக்கல் கரூர் பைபாஸ் அந்த வழியில் தான் இருக்குது. இதுக்கு வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக பஸ்ஸஸ்லாம் கிடையாது. அதுவும் மலைக்கு பஸ் கிடையாது. நம்ம பைக்கோ இல்லை காரில் வந்தால் தான் வந்து இங்கே வர முடியும். நடைப்பயணத்தை தொடங்கியாச்சு. இது கோயில் வரைக்கும் படிக்கட்டு போட்டிருக்காங்க. ஸோ அதனால் வந்து எல்லாராலையும் போக முடியும். கொஞ்சம் மூச்சு வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஆனால் கோயிலுக்கு போயிடலாம். மேலேருந்து எல்லாத்தையும் பார்க்க ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது. அதுதான் கோயில். மேலே கோயில். நம்ம லெஃப்ட் சைடில் அப்படியே கீழே இறங்கி போனால் அப்படியே மலை உச்சிக்கு போகிற வழி அது. கோயிலுக்கு வந்துட்டோம். ஸோ கோயிலில் நான் வீடியோ எதுவும் எடுக்கலை. சிவ தரிசனம் முடிச்சாச்சு. இப்போ மலை உச்சிக்கு புறப்பட போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சுனை இருக்குது. ஆக்சுவலாக வெயில் காலன்றதுனால வற்றி போயிருக்கு. மழை காலத்தில் இங்கே தண்ணி இருக்கும், குடித்தா நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக இந்த சுனையை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த பம்ப் இருக்குது பாருங்கள், அந்த வழியாக ஒரு பாதை போவோம். அப்படியே இந்த ஓரமாக போனால் மலை உச்சிக்கு போயிடலாம். மார்ச், ஏப்ரல், மே இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக தண்ணி இருக்காது, வெயில் ஜாஸ்தியாக இருக்கும். அப்புறம் வந்து நீங்கள் ப்ரிப்பேர்டாக வந்து எல்லாம் எடுத்துகிட்டு வரணும். தண்ணியெலாம் நீங்கள் தான் கொண்டு வரணும். ஏன்னா இப்போ சுனை பார்த்தீங்களா, தண்ணியே இல்லாமல் இருந்தது சுனையில். கோயில் வந்து மலையில் பாதி தூரத்தில் இருக்குது. அங்கேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போனால் உச்சிக்கு போகலாம். உச்சியில் வந்து தீப யாத்திரை இடம் இருக்குது. வாங்க மலையோட உச்சிக்கு போயிட்டே இருக்கலாம். இங்கே கடைகள் எதுவும் இருக்காது. நீங்கள் வரும்போது ஸ்நாக்ஸு இல்லை தண்ணி பாட்டெல்லாம் வாங்கிட்டு வந்துடுங்க. எதுவுமே இருக்காது. இப்போ நம்ம ரங்கமலையில் இருக்கோம். உச்சியில் கோயில் கீழே இருக்குது. மலையோட பாதி பகுதியில் மீதி பகுதி வந்து நம்ம மேலே ஏறணும். இதுதான் உச்சி. சிவா இது ஆக்சுவலாக பாண்டியர்கள் காலத்தில் கட்டின கோயில் இது. அடிவாரத்துலேருந்து கோயில் வரைக்கும் வரத்துக்கு ஆவரேஜாக பொறுமையாக ரெஸ்ட் எடுத்து நீங்கள் வரதா இருந்தாலும் 2லேருந்து 2.5 மணி நேரத்தில் வந்துடலாம். உங்களுக்கு ஃபிட்னஸ் நல்லா இருக்குது, எங்கேயுமே ரெஸ்ட் எடுக்காமல் நீங்கள் வரதா இருந்தால் கோயில் வரைக்கும் வரதுக்கு 45 மினிட்ஸ்லேருந்து 1 ஹவருக்குள்ளே வந்துடலாம். கோயிலேருந்து மலை உச்சிக்கு வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், இல்லை அடிவாரத்துலேருந்து மலை உச்சிக்கு எவ்வளோ நேரம் தெரிஞ்சுக்க கமெண்ட் பண்ணுங்கள்.
மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.